பாரத தாயின் புதல்வன் திரு அண்ணாமலை அவர்கள் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். நிக்க வேண்டாம், டைம் ஆகுது, முன்ன போங்க, அருமையான அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து கொண்டிருக்கிறார். ஒப்பற்ற தலைவன் நரேந்திர மோடியின் தளபதி, ஒப்பற்ற தலைவன் நம்முடைய அருமை அண்ணன், தமிழகத்தின் நேர்மையான அரசியல் செய்ய வந்திருக்கும் ஒப்பற்ற தலைவன் அருமை அண்ணன் அண்ணாமலை அவர்கள் உங்களை நோக்கி, உங்கள் இல்லம் நோக்கி தாமரை சின்னத்துக்கு வாக்கு சேகரிக்க மாபெரும் காவி படைகள் வந்து கொண்டிருக்கிறார். தாமரை சொந்தங்கள் வந்து கொண்டிருக்கிறார். அருமை அண்ணன் தாமரை சொந்தங்களுடன் உங்கள் இல்லம் தேடி, உங்கள் இல்லம் நோக்கி, உங்கள் வீடு ரீதியாக தாமரைக்கு ஓட்டு கேட்டு பாரத தாயின் புதல்வன் அருமை அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தாமரை சின்னத்துக்கு ஓட்டு சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார். அருமை அக்கா பாருங்க, அண்ணாமலை வந்திருக்காரு. நீங்க போட வேண்டிய ஓட்டு தாமரை. தயவு செய்து மறந்துடாதீங்க, மறந்து இருந்துடாதீங்க. நேர்மையின் சிகரம், ஒழுக்கத்தின் சிகரம் பாரத தாயின் புதல்வன் மோடியின் தளபதி, தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றப் போகும் அருமை அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் ரங்கசாமி அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை, மோடி அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை, நமச்சிவாய் அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை, தீபாவளி அவர்களின் சின்னம் தாமரை, அண்ணாமலை அண்ணா அவர்களின் சின்னம் தாமரை. நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை. நீங்கள் பொட்டானில் 2ஆம் நம்பரில் அழுத்த வேண்டிய சின்னம் தாமரை. உங்கள் வெற்றி வேட்பாளர் தீபாவளி அவர்கள், உங்கள் வெற்றி வேட்பாளர் தீபாவளி அண்ணா. முன்ன போங்க, தயவு செய்து முன்ன போவாங்களா? உங்களுடைய சின்னம் தாமரை, உங்களுடைய வெற்றி வேட்பாளர் தீபாவளி அவர்கள். அருமை சகோதரர்களே, கூடப்பாக்கத்தில் வாழும் அருமை சகோதரர்களுக்கு அன்பான வணக்கம். உங்களை இல்லம் தேடி வீதி வீதியாக நம்ம தமிழகத்தின் சிங்கம், ஒப்பற்ற தலைவர், தமிழகத்தில் 2ஆம் நம்பரை பார்த்து நீங்க போட வேண்டிய சின்னம் தாமரைக்கா. 2ஆம் நம்பர்ல நீங்க பார்த்து போட வேண்டிய சின்னம் தாமரைக்கா. 2ஆம் நம்பர்ல நீங்க போட வேண்டிய சின்னம் தாமரை. அரை எண்ணம் உங்கள் இல்லம் தேடி, இல்லம் தேடி தமிழகத்தின் ஒப்பற்ற தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். நீ 2ஆம் நம்பரில் அழுத்த வேண்டிய சின்னம் தாமரை. 2ஆம் நம்பரில் அழுத்த வேண்டிய சின்னம் தாமரை. உங்கள் வேட்பாளர் அருமை அண்ணன் தீபாவளி அவர்கள், உங்களுடைய வேட்பாளர் அருமை அண்ணன் தீபாவளி அவர்கள். நீங்கள் மறக்காமல் மறந்து விடார்கள், மறந்து இருந்து விடார்கள். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை. பாரத தாயின் புதல்வர் நரேந்திர மோடி ஆட்சி பெற்ற சின்னம் தாமரை. புதுச்சேரியின் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் ஆட்சி பெற்ற சின்னம் தாமரை. ரங்கசாமி ஆட்சி பெற்ற சின்னம் தாமரை. உங்கள் இல்லம் தேடி வீதி வீதியாக பாரத தாயின் புதல்வர் அருமை அண்ணன், ஒப்பற்ற தலைவன், தமிழகத்தின் விடுதலை அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை. வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை. பாரத தாயின் புதல்வர் அருமை அண்ணன் அண்ணாமலை அவர்கள் உங்கள் இல்லம் தேடி தாமரைக்கு வாக்கு கேட்டு வீதி வீதியாக வந்து கொண்டிருக்கிறார். அருமை சகோதரிகளே, அருமை அக்கா, அருமை அம்மா, அருமை அண்ணா, உங்களை தேடி அண்ணாமலை அவர்கள் வாக்கு சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார். இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அருமை அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தாமரை சின்னத்துக்கு வாக்கு கேட்டு வீதி வீதியாக கூடப்பாக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறார். கூடப்பாக்கத்தில் வாழும் வாக்காளர் பெருங்குடி மக்களே, நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை. 2ஆம் நம்பரில் பாருங்க, தயவு செய்து புதுச்சேரி நல்லா இருக்கணும், நல்ல வளர்ச்சி அடையணும். நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை. இங்க பாருங்க, தமிழகத்தின் நேர்மையான அதிகாரி அருமை அண்ணன், தமிழகத்தின் ஒப்பற்ற தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் உங்கள் இல்லம் நோக்கி வீதி வீதியாக தீபாவளி அவர்களுக்கு ஓட்டு சேகரிக்க மாபெரும் காவி படையுடன் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை. நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை. உங்களை நோக்கி பாரத தாயின் புதல்வன் அருமை அண்ணன், தமிழகத்தின் விடிவேலி அஞ்சா நெஞ்சன் நம்முடைய அருமை அண்ணன் அண்ணாமலை அவர்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை. நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை. உங்கள் வீட்டு பிள்ளை தீபாவளி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை. உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் வீட்டு பிள்ளை தீபாவளி அவர்களின் சின்னம் தாமரை. உங்கள் வீட்டு பிள்ளை தீபாவளி அவருடைய சின்னம் தாமரை. உங்களை நோக்கி உங்கள் இருவரும் கூப்பி உங்களுடைய ஓட்டை சேகரிக்க நம்முடைய அருமை அண்ணன்
தமிழகத்தின் சிங்கம், தமிழக வரலாற்றை மாற்றப்படும் முப்பட்ட தலைவன் அண்ணாமலை அவர்கள் உங்கள் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை, நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை, நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை. ஆனா வண்டி கொஞ்சம் பார்த்து முன்ன பார்த்து போகலாம். அதனால தயவுசெய்து கொஞ்சம் பார்த்து போங்க. தொண்டர்கள்லாம் முன்ன நிக்கிறாங்க, தயவுசெய்து கொஞ்சம் பார்த்து போங்க. வாழ்க 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 வாழ்க. வண்டிலாம் கொஞ்சம் தயவுசெய்து முன்ன போயிடுங்க. வண்டிக்கலாம் தயவுசெய்து முன்ன போயிடுங்க. தயவுசெய்து வண்டி விட்டு தயவுசெய்து. ஆனா வண்டி மேல யாரும் தயவுசெய்து ஏறாங்களா? தயவுசெய்து சொன்னா கேளுங்க. வண்டி மேல தயவுசெய்து ஏறீங்களா? அண்ணா ப்ளீஸ் கொஞ்சம். அருமை அண்ணன், அருமை அண்ணன் தமிழகத்தின் விடுதலை, நேர்மையின் சிகரம், தமிழகத்தின் வருங்கால முதல்வர், பாரத தாயின் புதல்வர் நம்முடைய அருமை அண்ணன் அண்ணாமலை அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். ஆடியோ கூட ஓகே 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 அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த அற்புதமான மாலை நேரத்தில் உங்களுடைய பெரும் ஆதரவை கொடுத்து நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் அருமை அண்ணன் தீபாந்தன் அவர்களுக்கு முழுமையாக உங்களுடைய ஆதரவு தெரிவித்து இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக அவரை தேர்ந்தெடுத்து வாழும் காமராஜராக இருக்கக்கூடிய நான் பெரிதும் மதிக்கக்கூடிய ஐயா என் ரங்கசாமி அவர்களை மறுபடியும் புதுச்சேரி மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இங்கே அழகு பார்த்து 5 ஆண்டு காலமாக சிறப்பாக நடக்கக்கூடிய இந்த ஆட்சி மறுபடியும் 5 ஆண்டு காலம் நடக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்துல நாம் எல்லாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றி வேட்பாளராக அண்ணன் இங்கே நின்று கொண்டிருந்தாலும் கூட நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தோளிலே நின்று கொண்டிருக்கின்றோம். என்ஆர் காங்கிரஸாக இருக்கட்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், தமிழ் மாநில காங்கிரஸாக இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா தொண்டர்களும் தலைவர்களும் முழுமையாக இங்கே இருந்து அண்ணன் என் ரங்கசாமி அவர்களை மறுபடியும் ஐயா அவர்களை முதலமைச்சராக நாம் பெற வேண்டும். இந்த முறை புதுச்சேரி மாநிலத்தினுடைய 30 சட்டமன்ற உறுப்பினர்களும் கூட நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வர வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்தில் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, நமக்கு தெரியும், எப்பொழுதெல்லாம் காங்கிரஸ் புதுவையில் ஆட்சியில் இருக்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் புதுவையை பொறுத்தவரை ஒரு ஏடிஎம் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன், நீங்க கேளுங்கம்மா. 2004 14 வரை மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சி புதுவைக்கு கொடுத்தது வெறும் 9,000 கோடி ரூபாய். 10 ஆண்டுகள்ல 9,000 கோடி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2014 2025 வரை புதுவைக்கு கொடுத்தது 26,000 கோடி ரூபாய். அப்ப காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பொழுது புதுவைக்கு அதிகமாக பணம் கொடுத்தார்களா, இல்ல பாரதிய ஜனதா கட்சி மோடியை ஆட்சியில் இருக்கும் பொழுது புதுவைக்கு அதிகமா பணம் கொடுத்தாங்களான்னு யோசிச்சு பாருங்க. 9,000 கோடி எங்கே இருக்கிறது, 26,000 கோடி எங்கே இருக்கிறது. சமீபத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்றும் வந்தார். உங்களை பார்ப்பதற்காக வந்தார், உங்களுடைய அன்பை பெறுவதற்காக வந்தார், உங்களுடைய வாக்குகள்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக வந்தார். இதற்கு முன்பு புதுவைக்கு பிரதமர் அவர்கள் வந்த பொழுது ஒரே நாளில் புதுவைக்கு 2,700 கோடி ரூபாய் 2,700 கோடி ரூபாய் திட்டங்களை கொடுத்து விட்டு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் சென்றிருக்கிறார். அருமை சொந்தங்களே, நமக்கு 2 அரசும் வேண்டும். மத்தியில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது புதுவையில மக்களுக்கு உழைக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி இங்க ஆட்சியில் இருக்கும். வாழ்கின்ற காமராஜராக இருக்கக்கூடிய ஐயா என் ரங்கசாமி அவர்களுடைய நேர்மையான ஆட்சி நம்முடைய புதுவைக்கு வேண்டும். அதையெல்லாம் கேட்பதற்காகத்தான் வீதி வீதியாக மக்களுடைய அன்பை பெறுவதற்காக இங்க வந்திருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, உங்களுக்கு தெரியும், புதுவையை பொறுத்தவரை அண்ணன் என் ரங்கசாமி அவர்கள் எத்தனையோ திட்டங்களை கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய பேர்ல வைக்கிறாங்க. மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்களுக்கு இன்னும் மாநில அரசுடைய பணத்தை சேர்த்து போட்டு கொடுக்கிறாங்க.
தமிழகத்தில் இன்னைக்கு நம்முடைய பிரதமருடைய வீடு வசதி திட்டத்தில் 5 லட்சம் ரூபாய் இருக்குதுன்னா இங்க 6,25,000 ரூபாய். எஸ்சி எஸ்டி மக்கள் ஓபிசி சொந்தங்களுக்கு இங்க 7 லட்சம் ரூபாய். புதுவை அரசும் கையிலிருந்து மத்திய அரசோடு இணைந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அற்புதமான திட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி. அதனால்தான் நாம் டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லுகின்றோம். ஒரு ரயில் வண்டிக்கு முன்னாடி ஒரு இன்ஜின், பின்னாடி ஒரு இன்ஜின், 2 இன்ஜினும் ஒரே மாதிரி ஒரே வேகத்தில் ஒரே பாதையை நோக்கி செல்லும் பொழுது அந்த ரயில் வேகமாக செல்லும். மத்திய அரசு ஒரு இன்ஜினை போன்றது, மாநில அரசு ஒரு இன்ஜினை போன்றது. இருவரும் சேர்ந்திருந்தால் புதுவை முன்னேறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கடந்த 5 ஆண்டுகளாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். முன்னேற்ற பாதையில் புதுவை இருக்கு. அருமை சொந்தங்களே, வரும்பொழுது நம்முடைய காங்கிரஸ் நண்பர்களை பார்த்தோம். தொண்டர்கள் மீது நமக்கு எந்த கோபம் இல்லைங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, இங்க 30 தொகுதி இருக்கு. 16 தொகுதியில நம்முடைய கூட்டணியில என்ஆர் ஐயாவுடைய கட்சி நிக்கிறாங்க. 16 தொகுதியில 14 தொகுதியில கூட்டணி கட்சிகள் நிக்கிறோம். அதுல 10 தொகுதி பாரதிய ஜனதா கட்சி நிக்குது. நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைங்க. 30 தொகுதியும் எல்லோரும் அண்ணன் தம்பியாக நிற்கின்றோம். ஆனா காங்கிரஸ் 16 தொகுதி நிக்கணும். ஆனா காங்கிரஸ் 22 தொகுதி நிக்கிறாங்க. 6 தொகுதி சேர்த்து நிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. விடுதலை சிறுத்தை நண்பர்கள் அவங்க இன்னும் 3 தொகுதியில எக்ஸ்ட்ரா போட்டி போடுறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க 3 தொகுதியில் எக்ஸ்ட்ரா போட்டி போடுறாங்க. இந்த அநியாயத்தை எங்கேயாச்சும் பார்த்திருக்கிறீங்களா? ராஜ்பவன் தொகுதியில பிரச்சாரத்தின் பொழுது பார்த்தேன். நம்முடைய வேட்பாளர் கேட்டான்னா எதிரில் யாருங்கன்னா இருக்காரு. நம்முடைய வேட்பாளர் சொன்னாங்க, எனக்கே குழப்பமா இருக்குதுங்க, சூரியனும் நிக்குது, காங்கிரஸ் நிக்குது. நான் கேட்டான்னா சிம்பல்ல நிக்கிறாங்களா இல்ல சுயேட்சையா நிக்கிறாங்களா? இல்ல சூரியனும் சிம்பல்ல நிக்குது, காங்கிரஸ் சிம்பல்ல நிக்குது. இந்த அநியாயத்தை எங்கேயுமே இல்லைங்க. புதுச்சேரியில மட்டும்தான் 6 இடத்துல காங்கிரஸ் கட்சி அதிகப்படியாக, 3 இடத்துல விடுதலை சிறுத்தைகள் அதிகப்படியாக, 3 இடத்துல கம்யூனிஸ்ட் கட்சி அதிகப்படியாக. உங்களுக்கு சேவை செய்வதற்காக நிக்கிறாங்களா? இல்லை. புதுவையிலே ஏடிஎமாக பயன்படுத்த வேண்டும் என்கின்ற பேராசை தோட்டத்தில் போட்டி போடுறாங்க. ஆனா நாம் 30 தொகுதியில போட்டி போடுவதும் கூட உங்களுடைய அன்பை பெற்று உங்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்தில் இங்க இருக்கும். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு எல்லாரும் வந்து புதுவையை சுத்தி சுத்தி வர்றாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வந்திருக்கிறார். வரும்போதுதான் பார்த்தேன், அவரு பிரச்சாரம் பண்றாங்க. இன்னைக்கு காலையில் அருமை என்ன விஜய் அவங்க வந்தாங்க. நல்லவங்க வல்லவங்க எல்லாம் விடுங்கம்மா. இன்னைக்கு புதுவைக்கு என்ன வேண்டும்? இன்னைக்கு புதுவைக்கு என்ன வேண்டுதா? மேல மோடி ஐயா, கீழே தேசிய ஜனநாயக கூட்டணி. 2 மட்டும் தாங்கம்மா நம்ம மனசுல இருக்கு. வேற யாரும் கூட எதுவும் செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு ஒரு பெண் குழந்தை புதுச்சேரியில பிறந்தாங்கன்னா, ஒரு பெண் குழந்தை பிறந்தாங்கன்னா நேரடியா அண்ணன் என் ரங்கசாமி அவர்கள் நேரடியா 50,000 ரூபாய் இத்தனை நாளா போட்டிருந்தாங்க. அத முந்தானேற்று பிரச்சாரத்துல ரங்கசாமி ஐயா சொல்லிட்டாங்க, நம் ஆட்சிக்கு 2வது முறை திரும்ப வந்த உடனே அது 1 லட்சம் ரூபாயாக உயர்த்துவோம் என்பதை சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய சகோதரிகள் எல்லாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு சகோதரிகளுக்கு நம்ம உதவித்தொகை எல்லாம் கொடுக்கலீங்க, உரிமை தொகை கொடுக்கிறோம். ஏன் உரிமை தொகை? கடுமையாக வேலையை செய்யக்கூடிய சகோதரிகளோடு தாய்மார்களோடு அரசு இருக்க வேண்டும் என்பதற்காக சிவப்பு ரேஷன் அட்டை இருக்குதுன்னா 2,500 ரூபாய் உரிமை தொகையாக நம்முடைய சகோதரிகளுக்கு. மஞ்சள் ரேஷன் அட்டை இருக்குன்னா 1000 ரூபாய் உரிமை தொகையாக நம்முடைய சகோதரிகளுக்கு. இந்தியாவில் எங்கேயுமே இல்லைங்க. நல்லா யோசிச்சு பார்த்தா மகாராஷ்டிரால 2,100 ரூபாய். இன்னைக்கு மகாராஷ்டிராவையும் தாண்டி அதிகப்படியாக உரிமை தொகை புதுச்சேரியில் நம்முடைய தாய்மார்களுக்கு 2,500 ரூபாய். எங்கேயுமே 2,500 கிடையாது, எங்கதாங்க 2,500. ஏன் உரிமை தொகை? கடுமையாக வேலை செய்யக்கூடிய நம்முடைய தாய்மார்களுக்கு, நம்முடைய சகோதரிகளுக்கு அரசு கூட இருக்கிறோம் நம்ம காட்டுறது. மஞ்சள் அட்டையாக இருந்தால் 1000 ரூபாய். இதெல்லாம் மத்த கட்சிங்க பேசுறாங்க, எங்கிருந்து அவங்க பணத்தை கொண்டு வர்றாங்க? மத்திய அரசு நம்ம கிட்ட இருக்கு. மோடி ஐயா கேட்டா பணம் கொடுக்கிறார். 2,700 கோடி ரூபாய்க்கு திட்டங்களை துவக்கிவிட்டு போயிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போலங்க, 9,000 கோடி காங்கிரஸ் 10 ஆண்டுகள், 26,000 கோடி நம்முடைய 10 ஆண்டுகள். ஆனால் இந்த ஆட்சி நிலைக்க வேண்டும். நம்முடைய வாழ்கின்ற காமராஜர் ஐயா என்ஆர் அவர்கள் மறுபடியும் முதலமைச்சராக வரணும். 30 தொகுதிகளும் கூட நாம் இங்கே இருக்க வேண்டும். அது மட்டுமில்லை, நம்ம எத்தனையோ நம்முடைய மூத்தவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய அனுபவத்தினாலதான் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு நம்முடைய மூத்தவர்களுக்கு வரக்கூடிய முதியோர் பென்ஷனை கூட 500 ரூபாய் நாம் உயர்த்தி இருக்கின்றோம். வாங்கக்கூடிய பென்ஷன்ல இருந்து மறுபடியும் 500 ரூபாய் உயர்த்தி இருக்கின்றோம். அதனால அருமை சொந்தங்களே, இன்னைக்கு புதுவைக்கு என்ன தேவை நம்ம யோசிக்கலாங்க. நம்முடைய வாக்க தவறான ஒரு நபருக்கு நம்ம போடக்கூடாது. தாய்மார்கள் தவறா நீங்க அந்த மாதிரி ஒரு வாக்க தப்பா போட மாட்டீங்க. நமக்கு இன்னைக்கு தேவை புதுவையில 2 இன்ஜின் இருக்கக்கூடிய அரசு வேண்டும். மேலே மோடி அவர்களும் கீழே என்ஆர் ஐயா அவர்களும் இருவரும் இணைந்து ஒரு அற்புதமான புதுவை அவர்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால் நீங்கள் எல்லாம் உங்களுடைய பேராதரவு கொடுத்து நம்முடைய தாய்மார்கள்ட்ட மறுபடியும் நாங்கள் கை கூப்பி எங்களுடைய கோரிக்கையை உங்கள் முன்னால் வைக்கின்றோம். நீங்கள்
நீங்கள் ஏப்ரல் 9ஆம் தேதி இருந்தும் மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். 2ஆம் நம்பர் பட்டன்ல, 2ஆம் நம்பர் பாருங்க, வெற்றி பட்டன்ல 2ஆம் நம்பர் பட்டன்ல நம்முடைய தாமரை சின்னத்துல மிக கடுமையாக உங்களுக்கு உழைக்கக்கூடிய இந்த பகுதியை சேர்ந்தவர் வரும்போது எல்லாத்தையும் சொன்னாங்க, எல்லாரும் தெரிஞ்சவங்க தான். தீபாந்தரன் அவர்களுக்கு 2வது பட்டன்ல தாமரை சின்னத்துல நீங்கள் என்ஆர் ஐயா அவர்களுக்கும் இந்த தொகுதியில தாமரை சின்னம் தான், எல்லாருக்கும் தாமரை சின்னம் தான். வெற்றி சின்னமான தாமரை சின்னத்துல நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி இந்த கோரிக்கை வைக்கின்றோம். மறந்து விடாதீர்கள் அம்மா, நமக்கு வெற்றி வெற்றி என்பது உங்களுடைய வெற்றி, உங்களுடைய வளர்ச்சிக்கான வெற்றி, குழந்தைகள் படித்துவிட்டு இங்கே வேலை பார்ப்பதற்கான வெற்றி, புதுவை இந்தியாவில் ஒரு மிக முக்கிய நகரமாக மாற்றக்கூடிய வெற்றி, அது நம்முடைய தாமரையில் இருக்கு. மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். ஏப்ரல் 9ஆம் தேதி 2வது பட்டன்ல நீங்க மறக்காம நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். కొక్క